ஏனுங்க இன்றைக்கி மசாலா சுண்டல் தானுங்க செய்ய போகிறேன். வேணுங்கிற அளவுக்கு சுண்டல் எடுத்துங்க, ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வடசட்டியில் கொஞ்சமாக எண்ணெய்ங்க, கடுகு, உளுத்தம்பருப்புங்க, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு உள்ள போட்டுங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டு ஒரு வணக்கி விட்டுட்டுங்க, தேங்காய், பச்சை மிளகாய் ஒன்றுங்க, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இந்த தேங்காய் மசாலாவையும் உள்ளே போட்டுங்க, ஒரு 4 திருப்பிட்டு பச்சை வாசம் போக நல்லா வணக்கிடணுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா உப்பு பத்தலைன்னா இந்த மசாலாவை கலவை உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வேக வச்சுருக்கிற சுண்டல் எடுத்து இதில் கொட்டிங்க, ஒரு 4 திருப்பிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சுண்டல் சும்மா வேக வச்சு தின்னா ஆகாத, இத்தனையெல்லாம் தாளிக்கணுமான்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் எனக்கு சொல்லுங்கள். சாயந்தர நேரத்துலிங்க வரக்காப்பி கூட இந்த மசாலா சுண்டல் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.